கல்யாண புடவை செலக்ட் பண்ணிருக்கீங்களே, அது ரொம்ப பிரமாதம். எனக்கு பிடிச்ச கலரையே செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு பச்சை கலர் பிடிக்கும்னு தெரியுது. நான் அத சொல்லல. உங்க டேஸ்டும் என் டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு. So we are right partners. சிரிக்கிற நீ எழுதிருக்கியே, அத பார்த்து சிரிக்கிற. நீ எழுதி கொடுத்த மாதிரி தான் நான் பின்னிருக்கேன். ஒரு ஈய விட்டுட்டியே. விவரமா சொல்லுடி. ஈய விட்டுட்டேன், எறும்ப விட்டுட்டேங்கறியே. அக்கா, நான் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு எழுதி கொடுத்தேன், நீ ஸ்வெட் ட்ரீம்ஸ்னு போட்டுருக்கியே. ஸ்வீட் ட்ரீம்ஸ்னா என்ன அர்த்தம்? இனிய கனவுகள். ஸ்வெட் ட்ரீம்ஸ்னா வியர்வை கனவுகள். அப்படின்னா நான் பின்னல் போட்டது கரெக்டா? எப்படி? நீ மட்டும் தனியா படுத்தா இனிய கனவுகள், புருஷன் கூட படுத்தா வியர்வை கனவுகள். ஓ, ஃபேண்டாஸ்டிக். அக்கா, நீ ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டு இருக்க. என்ன அப்படி பாக்குற? ஓ, தப்பா போட்டிருக்கேன்னா? நோ, சரியா தான் போட்டிருக்கேன். அது எப்படி? நீங்க தனியா தூங்கும்போது ஸ்வீட் ட்ரீம்ஸ், கல்யாணம் முடிஞ்சு நீங்களும் நானும் சேர்ந்து தூங்கும்போது ஸ்வெட் ட்ரீம்ஸ். Am I correct? அது கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இது யார் போட்டது? அத்தையா? அம்மா அடுப்பங்கரையோட சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டு வேலைக்காரி போட்டாளா? வேலைக்காரியா? போன்ல அப்படிதானே சொன்னா. நோ நோ, அவ வேலைக்காரி இல்ல. அவளை நான் பார்க்கணுமே. எதுக்காக? இதுக்காக. ஓ, பார்க்கலாமே. மைனா, மைனா, கொஞ்சம் வெளியே வா. என்னோட எதிர்கால மனைவி உன்னை பார்க்கணுமா? மைனா, எங்க போயிட்டாவ? மைனா, வந்திருக்கிறவங்கள நீ பார்க்க வேண்டாமா? உள்ளே இருந்தா எப்படி? வெளியே வா. உன்னை ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்க. கூச்சமா இருக்கா? கூச்சப்படுற போல இருக்கு. ஏய், வெளியே வா. மைனா, அவர் இவ்வளவு தூரம் சொல்றாருல. அவ கொஞ்சம் ஷை டைப். உங்க முன்னாடி வர வைக்கப்படலாம். பொண்ணுக்கு பொண்ணு என்ன வைக்கும்? நான் போய் பாக்குறேன். போய். மைனா, மைனா. மஞ்சு, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போலியே. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்ச உங்க மனைவி அது வரைக்கும் என் பொண்ணு தானே. நான் எதுலயும் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்குன்னு நினைக்கிறவன். வேற ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. மணமகன் முரளி, மணமகள் மஞ்சு. மஞ்சுவா? இது நியாயமானு கேக்குறேன். என் புள்ள கல்யாண பத்திரிக்கை நமக்கு தெரிஞ்ச பிரஸ்ல தான் அடிச்சது. நல்லா இருக்கா? உன் கல்யாணத்துக்கு அங்கேயே அடிக்க சொல்லுவோம். ஐயோ ஆண்டி, உங்க புள்ள எங்க? என் புள்ளைய கேக்குறியா? அடி போடி பைத்தியக்காரி. அதுக்கேண்டி இப்படி கத்துற? பின்னால பந்தாடுறான். முரளி. ஐயோ, இவ வேற இங்க வந்துட்டானே. என்ன ஷர்மிலி? முரளி, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட சண்டை போடணும் வந்துட்டேன். அப்புறம் பேசிக்கலாம். நீ இங்கே இருக்க. முரளி, நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயோ, முதல்ல உள்ள தெரியாது. அப்புறமா பேசிக்கலாம். நீ வா. சும்மா இரு. வா ஷர்மிலி. ஏப்பா, ஷர்மிலி ஏதோ கோவமா பேசிட்டு போறாளே. அவ ஒரு மாதிரி இன்விடேஷனே நேர்ல கொடுக்கலன்னு கோவமா இருக்கா. அவ முகத்தை பார்த்தா அந்த மாதிரி கோவமா தெரியலையே. அவ நேச்சரே அப்படிதான். நீங்க ஒண்ணு சீரியஸா எடுத்துக்க. என்னது? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? அடடா, அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் சும்மா உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன். என்னங்க, கல்யாணம் அதுமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளை அனுப்பிடுங்க. முரளி, உங்க அம்மாவுக்கு நிதானமா சொல்லு. நானா தப்பிச்சுக்கிறேன். என்ன தந்தி எழுதி கொடுக்க போறீங்களா? நான் தந்தி அடிச்சிட்டு வந்துடுறேன். என் பேரையும் சேர்த்து கொடுங்க. அடாடா, ரொம்ப சீரியஸ் கேஸ் தான் போல இருக்கு. அதான் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அப்போ உங்க அப்பாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. இல்ல, என் தங்கச்சி எதையும் லேசில விரும்ப மாட்டா. விரும்பிட்டா
அது அவளால இழக்கவே முடியாது. ரொம்ப பிடிவாதக்காரி. அப்படின்னா உன் தங்கச்சியோட பிடிவாதம் உன்னை பயமுறுத்துது. மொத்தத்துல நீ பயத்தினாலதான் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போற. இல்ல ஷர்மிலி, என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. என் மேல உயிரையே வச்சிருக்கா. சுலோச்சனா, நீ முரளி மேல வச்சிருந்த அன்பை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். அப்படிப்பட்ட உன்னால எப்படி அவரை மறக்க முடியும்? காதல் தோல்வி அடைஞ்சா காதலிச்சவரை மறந்துடணும்னு யார் சொன்னது? அவரு என் இதயத்திலிருந்து யாராலையும் நீக்க முடியாது. அப்படின்னா என்ன செய்ய போற? தண்ணியில மீன் அழுதா அந்த கண்ணீர் கடலோட கலந்துரும். யாருக்கும் தெரிய போறதில்ல. அது மாதிரி என் காதலும் கண்ணீரும் ரகசியமாவே இருந்துட்டு போட்டோம். ஓ முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்ற கேட்டுக்க. உனக்கும் முரளிக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்காம நான் போக மாட்டேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு. உன் முயற்சி ஜெயிக்காது. ஜெயிச்சு காட்டுறேன். மைனா, கீழே என்னமோ விழுந்துருச்சு பாரு. இந்தா. இத உங்க கையால எடுத்து கொடுக்கணும் தானே நான் அப்படி செஞ்சேன். இது உங்களுக்கு எங்க புரிய போகுது? என்ன என்ன அப்படி பாக்குற? அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? என் உயிரே உங்ககிட்ட தானே இருக்கு. ஹலோ, இந்தா இந்தா. ஐயோ, கண்ணு மூச்சிட்டு தூங்குறவர் வர. மைனா, என்ன மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற? ஒண்ணும் புரியலையே. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? மாப்பிள்ளை யாரு? நான்சென்ஸ். யார் மாப்பிள்ளைன்னு வாயை திறந்து சொல்லு. என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர். அவரை உயிருக்கும் மேல காதலிச்சேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்ன மாதிரி பெண்களுக்கு காதலிக்க அவசரம், கல்யாணம் பண்ணிக்கும் அவசரம். இதுல ஆசீர்வாதம் வேற. நான்சென்ஸ்.
அம்மா, நீங்களாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை மகளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்றதா மருமகளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்றதானே புரியலம்மா. நல்லாரு. மைனா, 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 என்னங்க, என்னங்க, என்னங்க இந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மைனா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். மைனா. டாக்டர், எப்படி இருக்கு? இவங்க கடுமையான விஷம் சாப்பிட்டிருக்காங்க. நாங்க மாத்து மருந்து கொடுத்திருக்கோம். ஆனா மயக்கம் தெளிஞ்சாதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். அடி பாவி மவள, ப்ளீஸ் அழாதீங்க. இப்படி செஞ்சிட்டேம்மா. தயவு செஞ்சு இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. சுலோச்சனா, ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. அம்மணி, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த பெத்த பொண்ணையே பலி வாங்கிட்டீங்களே. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்க கௌரவம் ரொம்ப காஸ்ட்லி சார். போங்க, போய் உங்க சின்ன பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க. ஒரு கண்ணு குத்தி குருடாக்கிட்டு இன்னொரு கண்ணுக்கு மை தடவி அழகு பாருங்க. குற்றவாளி நான் மட்டும் இல்லம்மா, அவளும் தான். வீட்டை விட்டு ஓடாம இருந்திருந்தா எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டிருக்குமா? அன்னைக்கு படிய தாண்டுனா அதுக்கு தண்டனையா இன்னைக்கு இடிய தாங்குற. விதியை நினைச்சு அழறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா, வழி தெரியல. ஷர்மிலி, என்னதெல்லாம்? புதஞ்சு கிடந்த உண்மை. என்ன சொல்ற? மிலிட்டரி மேன்னா அவளுக்கு குழந்தையில இருந்தே பயம். ஒரு மிலிட்டரி மேன் அவளுக்கு மாப்பிள்ளைய பார்த்தப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்க பயந்து அவ வீட்டை விட்டே ஓடி வந்துட்டா. அப்படிப்பட்டவ ஒரு மிலிட்டரி மேன் கிட்டே தன்னோட மனசை பறி கொடுத்துட்டா. ஆச்சரியமா இருக்கு. யார் அந்த மிலிட்டரி மேன்? நீங்க தான். நீங்க பொண்ணு பார்க்க வந்தது சுலோச்சனாவதா? எனக்கு தெரியாம என்ன காதலிச்சாளா? ஒரு தல காதல். இது ஒரு ஊமை காதல். அது எவ்வளவு உயர்ந்த காதல்னு சொல்றேன் கேளுங்க. ஜுரத்துல நீங்க கஷ்டப்பட்டதை பார்த்து அவளால பொறுத்துக்க முடியல. அந்த வேதனையை தானும் அனுபவிக்கணும்னு மழையில நனைஞ்சு ஜுரத்தை வரவழைச்சுக்கிட்டா. நான் உங்ககிட்ட நெருங்கி பழகிறத பார்த்து நான் எங்க அவளுக்கு போட்டியா வந்துடுவேணுங்கிற பொறாமையில என் மேல எரிஞ்சு விழுந்தா. நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவளுக்கு உயிரே வந்துச்சு. முரளி, சுலோச்சனா உயிருக்கும் மேல உங்களை நேசிச்சா. ஆனா அதை உங்ககிட்ட வெளிப்படுத்ததா அவளுக்கு தைரியம் வரல. எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும்னு துணிஞ்சு அவ வந்தப்போ பெத்த அப்பாவே அதுக்கு தடையா வந்து சேர்ந்தாரு. குடும்ப கௌரவத்தை காப்பாத்த மஞ்சுதான் முரளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரு வற்புறுத்தினாரு. தங்கையோட நல்வாழ்வுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முடிவு செஞ்சா. அதே சமயத்துல தன் காதல அவ இழக்கவும் விரும்பல. மானசீகமா உங்களையே கணவரா ஏத்துக்கிட்டு கடவுள் முன்னால தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டா. ஆனா நீங்க இல்லாம அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு விஷத்தை குடிச்சிட்டா. முரளி, ஏன் மௌனமாயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, சுலோச்சன மாதிரி ஒரு பொண்ண இப்படி ஒரு ஆழமான காதலை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. What a wonderful character she is. முரளி, இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. அவ எனக்கு கடைசியா எழுதுறது. ஷர்மிளே, என் காதல் கற்பனை, கல்யாணமும் கற்பனை தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அத்தனையும் நிஜம். அவர் மனைவிங்கிற எண்ணத்தோட சாகுறேனே, அதுதான் எனக்கு சுகம். இந்த விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் தங்கச்சியோட சந்தோஷமா அவரால் வாழ முடியாது. இந்த ரகசியத்தை நான் மண்ணுல போட்டு மூட போறேன். நீ நெஞ்சில போட்டு மூடிவை. இப்படிக்கு சுலோச்சனா முரளி.
மைனா 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 ஏன் அழற? நீதான் பொழைச்சுக்கிட்டே. அதுக்காகத்தான் அழற. ஹலோ ஹலோ, என்ன நீ எதிர்பார்க்கல? ஆனா நான் உன்னை எப்போ நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நிழலை பார்த்து பயப்படுற குழந்தை இல்ல. அப்படியா? வர 24ஆம் தேதி பிரிகேடியர் விஸ்வநாத் ஒரு பாராட்டு விழாவில் கலந்துக்கிறாரு. அவருடைய பாதுகாப்புக்காக உன்னை ஸ்பெஷல் ஆபீசரா போட்டிருக்காங்க. Am I right? அது கவர்மெண்ட் சீக்ரெட். ஊர் சுத்துற பொறுக்கி உனக்கு எப்படி தெரியும்? அதான்டா பெரிய தம்பி. முரளி, பிரிகேடியர் என்ன டிஸ்மிஸ் பண்ணாரு, அவரை நான் இந்த உலகத்தை விட்டே டிஸ்மிஸ் பண்ண போறேன். அதாவது பிரிகேடியர் விஸ்வநாத்தை சுட்டு கொல்ல போறேன். முடிஞ்சா தடுத்துக்க. சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். வரியா? சேலஞ்ச். கிழிச்சு போட்ட வாழை நாறு மாதிரி துவண்டு போய் கிடக்குறாமா அவங்க அக்கா. பாவம் பார்க்க பரிதாபமா தான் இருக்கு. உனக்கு மாப்பிளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் விஷம் குடிச்சா. பாவி போட்டு செத்து போயிருந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்திருப்பாளே. அவ வீதி அவளை சாக விடல. மஞ்சு, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? உன் கூட பிறந்தவளுக்காக நீ விட்டு கொடுக்கணுமா? நீ படிச்சவ, நிச்சயமா உன்னால மனசை மாத்திக்க முடியும். ஏமா, படிச்ச பொண்ணுக்கு ஒரு சட்டம், படிக்காத பொண்ணுக்கு ஒரு சட்டமா நினைக்கிறியா? மனசு எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா. உன் அன்பை நான் குறை சொல்லல. கல்யாண ராசி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நடக்கட்டுமே தான் நானும் நினைச்சேன். ஆனா அந்த பைத்தியக்கார பொண்ணு அவரையே மானசீக கணவனா நினைச்சு தாலிய வேற கட்டிக்கிட்டாளே. மஞ்சு, நல்லா யோசனை பண்ணி பாருமா. இனிமே அவர் இல்லாம உங்க அக்காவால வாழ முடியுமா? சொல்லுமா. என்னம்மா இது? இந்த ரெண்டுல எனக்கு எதை கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலியா விஷமானு கேட்காம கேட்கறா என் சின்ன பொண்ணு. பதில் சொல்ல தெரியல. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல நிக்கிறேன். குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். கிருஷ்ண துலாபாரத்துல தங்கத்தையும் துளசியும் வச்சப்போ துளசி தான் ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ரெண்டுமே துளசியா இருக்குதே. ஆளுக்கு ஆளு இப்படி குழம்பி போய் நின்னா இதுக்கு முடிவுதான் என்ன? முரளி, கல்யாணம் பண்ணிக்க போற நீதான் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும்.
2 பொண்ணுல எந்த பொண்ணு மருமகளா வந்தாலும் எனக்கு சம்மதம் தான். மாப்பிள்ளை, உங்க அப்பா சொல்றது உண்மைதான். முடிவை உங்ககிட்டயும் ஒப்படைக்கிறோம். தங்கையோட நல்வாழ்வுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முடிவு செஞ்சா. அதே சமயத்துல தன் காதல அவ இழக்கவும் விரும்பல. மானசீகமா உங்களையே கணவரா ஏத்துக்கிட்டு கடவுள் முன்னால தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டா. ஆனா நீங்க இல்லாம அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு விஷத்தை குடிச்சிட்டா. இந்த 2ல எனக்கு எதை கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலியா விஷமானு கேட்காம கேட்கிறா என் சின்ன பொண்ணு. குழந்தைகள் தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பிரிகேடியர் விஸ்வநாத் அவர்களை வருக வருக என விழாக்குழுவின் சார்பில் வரவேற்கிறேன். இப்போது பரிசளிப்பு தொடங்குகிறது. வள்ளியம்மை கல்லூரி முதல்வர் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். 1ஆம் வகுப்பு ஆங்கிலத்தில் முதல் பரிசு வனஜா. 1ஆம் வகுப்பு ஆங்கிலத்தில் 2ஆம் பரிசு உமா மகேஸ்வரி. 2ஆம் வகுப்பு தமிழில் முதல் பரிசு ஜெயசீலி. 2ஆம் வகுப்பு கணிதத்தில் 2ஆம் பரிசு ஹேமா. 3ஆம் வகுப்பில் ஆங்கிலத்திலும் அறிவியலிலும் முதல் பரிசு பெற்ற மாணவி மணிமேகலைக்கு 1000 ரூபாய் பரிசளிக்கப்படுகிறது. தமிழில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலாவதாக தேறிய 3ஆம் வகுப்பு மாணவன் மனோஜ்குமாருக்கு 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. 4ஆம் வகுப்பில் மாகாணத்திலேயே முதலாவதாக தேறிய மாணவன் அருண்குமாருக்கு தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கப்படுகிறது. 5ஆம் வகுப்பில் சரித்திரத்திலும் புவியியலிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலாவதாக தேறிய மாணவி செல்வி இந்திராவுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. முரளியா, என்னப்பா, நான் தான் பெரிய தம்பி. சும்மா சொல்லக்கூடாது. உன் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். ஆனா என்ன பிரயோஜனம்? நான் உள்ளதான் இருக்கேன். உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க. இப்போது நமது மதிப்பிற்குரிய விழா தலைவர் பிரிகேடியர் விஸ்வநாத் அவர்கள் குழந்தைகளை வாழ்த்தி பேசுவார்கள். பெரியோர்களே, பேரன்புக்குரிய குழந்தை செல்வங்களே, இன்றைய குழந்தைகள் நாளைய பெரியவர்கள். நாளைய சமுதாயம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் இன்றைய குழந்தைகள் நல்லவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். அவர்களை நல்லவர்களாக வளர்க்கும் பொறுப்பு ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் நன்றாக
கிட்ட வந்த இந்த குழந்தைய உயிரோட பார்க்க மாட்டேன். போ பின்னாடி. கெட் பேக். Shut up. Dirty bastard. டாக்டர், யார் நீ? அங்கே நில்லு. இந்த புல்லட் எடுத்துட்டேன், மருந்து போடு. இல்ல, இந்த புல்லட் உனக்கு. கமான், அங்க உட்காரு. யார் நீ? பெரிய தம்பி. உனக்கு தெரியாது, இவளுக்கு தெரியும். வழிவிடு. அவளை விடு, விடு, விடு. ஏய், பாப்பா, அழாத. உன்னை தூக்கிட்டு வந்தா எங்க அவன்? இந்த பக்கம் எங்க? முரளி, யாரோ பெரிய தம்பின்னு ஒருத்தர் சுலோச்சனாவை கடத்திட்டு போயிட்டா. இந்த குழந்தைய பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிரு. ஹரி அப். அட பாவி, விடுடா. விடுடா. ராஸ்கல், விடுடா. ஐயோ. விடுடா, விடு. பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி, பெரிய தம்பி. பெரிய தம்பி, come out, you bastard. Come out. டேய் முரளி, நான் இங்க இருக்கேன்டா. என்ன மிலிட்டரியில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வச்ச, ஆனா என் லட்சியத்தை உன்னால டிஸ்மிஸ் பண்ண முடியாது. கொலவெறி பிடிச்ச மிருகத்துக்கு லட்சியம் ஒரு கேடா? ஏய், லீவ் அப். ஒரு விஷயம் உனக்கு தெரியாதுடா, என்ன பார்த்தாலே வாந்தி எடுக்க வருது நாய்வா. உன் கண்ணு முன்னாடி அவளுக்கு தாலி கட்டி இவளை வாந்தி எடுக்க வைக்கிறேன். நான் பெரிய தம்பி இல்ல. அது நடக்க நான் விட மாட்டேன். ஏய். ஐயோ.
என் பிள்ளைய நான் இந்த காலத்துலயா பாக்கணும்? நான் அவனை மனக்காலத்துல முரளி பரம்பரை பெருமைக்காக நம்ம புள்ளைய ராணுவத்துல சேர்த்தேன். அவன் சண்டையில செத்திருந்தாலும் பெருமையா இருந்திருக்கும். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே நெருப்புல பொசுங்கிட்டானே. எதுக்குமே கலங்காத நீங்களே இப்படி இடிஞ்சு போய் நின்னா எனக்கு யாருங்க ஆறுதல் சொல்றது? வயசான காலத்துல இனிமே நமக்கு யாரு இருக்கா? யார் இருக்கான்னு கேட்காதீங்க. சுலோச்சனா இருக்கா. உங்க பொண்ணுக்கு பொண்ணா, பிள்ளைக்கு பிள்ளையா இருந்து உங்களை கவனிச்சுக்குவா. கவலைப்படாதீங்க. ஆமாங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. பைத்தியம், நம்ம முதலுக்கே மோசம் போய் நிக்கிறோம். நீ வட்டிக்கு ஆசைப்படுறியே. சர்மரி, யாருன்னு பாருமா. வாங்க. வணக்கம். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சுலோச்சனாவை அழைச்சிட்டு இன்னைக்கே போலான்னு இருக்கோம். சுலோச்சனாவையுமா கூட்டிட்டு போறீங்க? இது அவளுக்கு தெரியுமா? தெரியும். அவளும் தயாரா இருப்பான்னு நினைக்கிறேன். என்னமோ சொன்னீங்க, சுலோச்சனா நம்மள தாங்குவான்னு. இப்ப என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியலைங்க. அது சரி, சொந்த பிள்ளையே நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இவ யாரு? யாரோ ஒருத்தி. போங்கம்மா, தாராளமா உங்க மகளை கூட்டிட்டு போங்க. அக்கா, அக்கா, சீக்கிரம் வா. அக்கா, இது என்ன கோலம்? விதவை கோலம். உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. நீ அப்படி நினைக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. ஊரை கூட்டினாங்களா? மேலும் கூட்டினாங்களா? மேடையில உட்கார்ந்தியா இல்ல மாப்பிள்ளை தான் வந்தாரா? நீயே கட்டிக்கிட்டு தாலி, அது எப்படிமா கல்யாணம் ஆகும்? நானே கட்டிக்கிட்டாலும் தாலி தாலிதானே. சத்தியமா தாலிதாம்மா. சரிம்மா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. புறப்படுமா. இல்லம்மா, நீங்க போங்க, நான் வரல. ஏண்டி? நான் இந்த வீட்டு மருமகளா வாழ முடிவு பண்ணிட்டேன். சீதைக்கு ராமன் இருக்கிற இடம் தான் அயோத்தி. எனக்கு அவர் இருந்த இடம் தான் அயோத்தி. அம்மாடி, அக்கா, உன் காதலை விட என் காதல் தான் உயர்ந்ததுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது பொய்ன்னு நீ நிரூபிச்சிட்ட. நான் முரளியோட வாழத்தான் துடிச்சேன். நீயோ வாழ்ந்தே முடிச்சிட்ட. உன் காதலுக்கு முன்னால
நிச்சயமா நான் தோத்துட்டேன். சத்தியமா நீ ஜெயிச்சிட்ட. எல்லா விதத்திலையும் நீதான் அவரோட வாழ தகுந்தவ. Well said. முரளி, Well said. மாப்பிள்ள மாப்பிள, முரளி, உன்னோட இந்த முடிவை நான் பாராட்டுறேன். முரளி முரளி என் புள்ள உயிரோட இருக்கு. முரளி என் ராஜா, என் புள்ள உயிரோட இருக்கு. என்னங்க முரளி, ராஜா, என்னால நம்பவே முடியல. செத்தவன் பொழைச்சு வந்து நிக்கிறான். Dad, நான் செத்திருந்தா தானே மறுபடியும் போச்சு வரதுக்கு சும்மா டிஃபரெண்டா ஒரு டிராமா என்ன? டிராமாவா? என்னப்பா சொல்ற? எங்க எல்லாரையும் குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்றியா? சொல்றேன். எனக்கும் பெரிய தம்பிக்கும் சண்டை நடந்தப்ப ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு குழப்பத்துல இருந்த எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் உயிரோட இருக்கும்போது தீராத பிரச்சனை நான் செத்த அப்புறம் தீரும்னு நம்பினேன். இதான் நடந்தது டாட். நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம்ல இருந்ததுனால செத்து போனது நான் தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஆள் மாறாட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு மறைஞ்சிருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகல. இப்ப பிரச்சனை தீர்ந்து போச்சே.